சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஸ்டாலினை தூக்குவதற்கு முடிவு செய்துவிட்டார்கள். அவசரமாக டெல்லிக்கு செல்லும் ஸ்டாலின். என்ன காரணம்? விரைவாக தற்பொழுது நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு அதிகப்படுத்தியதற்கு காரணம் இதுதான். 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையின் முடிவில் தலைமை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், லேப்டாப்கள், ஃபைல்கள், பென்டிரைவர்கள் ஆகியவற்றின் சோதனையின் முடிவில் அவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகள் டாஸ்மாக் ஊழல் உறுதியாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று முதற்கட்ட விசாரணையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதில் தொடர்பு இருப்பதாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர் மட்டும்தான் காரணமா என்று கேட்டால், நாம் விசாரித்த பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் நேரடியாக தொடர்பில் இருந்தாலும் ஸ்டாலின் கையெழுத்து இல்லாமல் மதுபான கொள்முதல் செய்ய முடியாது. நிதியமைச்சர் கையெழுத்து இல்லாமல் பணத்தை கொடுத்திருக்க முடியாது. தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்றால், செந்தில் பாலாஜி, ஸ்டாலின், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மதுபான தொழிற்சாலையை நடத்தி வரக்கூடிய திமுகவின் எம்பி ஜெகத்ரட்சகன், இவர்கள் அனைவரும் நிச்சயமாக அதற்கான தண்டனையை பெறுவார்களா என்பது காலம்தான் குறிக்கும். இவர்கள் வைத்திருக்கின்ற பணத்தை வைத்து வடமாநிலங்களில் இருந்து வழக்கறிஞர்களை வரவழைத்து இதிலிருந்து தப்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் இதைவிட பல லட்சம் கோடி மதிப்பிலான டூஜி வழக்கு முறைகேடில் இருந்தே கனிமொழி அவர்களும் ராசாவும் தப்பித்தது நிரூபணமாகியது. விசாரணையும் மீண்டும் சிபிஐ துறையினர் நடத்தி வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் குற்றவாளியாக கருதப்படியவர்கள் அனைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டால் நிச்சயம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் தமிழக மக்கள் மீண்டும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துவது காரணம் என்ன? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாலாவது தமிழக மக்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார்கள். அதனால் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தலாம். ஆனால் திமுக சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பிரச்சாரங்களும் மேற்கொண்டு வருகிறார். அவர் கூறுவது என்னவென்றால், 505 வாக்குறுதிகளில் 20% கூட முழுமையாக திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி கூறியது சரியா, அல்லது திமுக சரியாகத்தான் ஆட்சி செய்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.